நடிகர் சூர்யா இன்னைக்கு தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடிட்டு வர்றாரு. அவருக்கு ரசிகர்கள், நண்பர்கள், திரைப்பிரபலங்கள் இணையத்தின் வழியாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. சூர்யாவிற்கு ஒரு பக்கம் வாழ்த்துக்கள் குவிந்துட்டு வர நிலையில இணையவாசிகள் சிலர் ஜோதிகாவிற்கு எவ்வளவு சொத்து என்பதை இணையத்துல பகிர்ந்துட்டு வர்றாங்க. மும்பையிலிருந்து தமிழ் துறையில் நடிகையாக அறிமுகமான ஜோதிகா எஸ்.ஜே. சூர்யா இயக்கிய வாழை படத்துல ஒரு சின்ன கேரக்டர்ல நடிச்சு தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. இதைத் தொடர்ந்து சூர்யாவிற்கு ஜோடியாக பூவெல்லாம் கேட்டுப்பார் அப்படிங்கிற படத்தில் நடிச்சாங்க. இந்த படத்தை தொடர்ந்து குஷி, முகவரி, தூள், பேரழகன், சந்திரமுகி, தெனாலி, வேட்டையாடு விளையாடி என முன்னணி நடிகர்களோட படத்தில் நடிச்ச டாப் ஹீரோயினியாக வலம் வந்தாங்க. பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்துல ஜோதிகா சூர்யாவோடு இணைந்து நடித்த போதே இருவருக்கும் இடையே மனதிற்குள் காதல் பூத்துள்ளது. இதைத் தொடர்ந்து மாயாவி, பேரழகன், சில்லுன்னு ஒரு காதல், காக்க காக்க என பல படத்துல இருவரும் சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. இவர்களுடைய காதல் கதை பத்திரிகையில் கிசுகிசுக்கப்பட்டதை அடுத்து பல ஆண்டுகள் காத்திருந்து அதுக்கப்புறம் பெற்றோர்களோட சம்மதத்தை பெற்று இருவரும் திருமணம் செஞ்சு கொண்டாங்க. மேலும் ஆரம்பத்தில் சூர்யாவின் காதலுக்கு சூர்யாவின் தந்தை சிவகுமார் எதிர்ப்பு தெரிவித்து வந்தார். தன்னுடைய மகளின் திருமணம் முடிந்த பிறகுதான் அதை பற்றி யோசிக்க வேண்டும் என்று சொன்னதை அடுத்து தன்னுடைய சம்பாத்தியத்தில் தங்கைக்கு திருமணத்தை செய்து முடித்தார் சூர்யா. இதையடுத்து விடாப்பிடியாக ஒற்றை காலில் நின்று ஜோதிகாவை திருமணம் செய்து கொண்டார். தற்போது இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகன் மற்றும் மகள் இருக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறம் திரைப்படங்களில் நடிக்க கூடாது என்பதில் அதிக கட்டுப்பாடுகளை விதித்த சிவகுமாரின் பேச்சை மீறி 36 வயதினிலே படத்தில் நடிக்க வேண்டும் என்று சொன்னதை அடுத்து ஒரு படத்தில் தானே இன்று அனுமதி கொடுத்ததாகவும் அதைத் தொடர்ந்து மீண்டும் நாச்சியார், ராட்சசி, ஜாக்பாட் அடுத்தடுத்த படத்தில் நடிச்சிட்டு வந்த இவர் தற்போது குடும்பத்தோடு மும்பையில் செட்டில் ஆகி ஹிந்தி படத்தில் நடிச்சிட்டு வர்றாங்க. அண்மையில் ஜோதிகா நடித்த ஷைத்தான், ஸ்ரீகாந்த் படங்கள் பாலிவுட்ல வசூல் அள்ளிச்சு. இந்த நிலையில இன்னைக்கு சூர்யாவோட பிறந்த நாளுக்கு அவர்களுடைய ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்துட்டு வர நிலையில சூர்யா ஜோதிகாவின் சொத்து மதிப்பு குறித்த தகவல் வெளியாகி இருக்குது. அதுல சூர்யாவோட சொத்து மதிப்பு ரூபாய் 200 கோடி என்றும் அவருடைய மனைவி ஜோதிகாவோட சொத்து மதிப்பு ரூபாய் 330 கோடிக்கு மேல் இருக்கும் அப்படின்னு கூறப்படுது. சூர்யாவை விட பணத்தில் உயர்ந்தவராக ஜோதிகா தான் உள்ளார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்குது. இதுல மும்பையில் மட்டும் பல சொத்துக்களை ஜோதிகா வைத்திருப்பதாக கூறப்படுது. தற்போது ஜோதிகா தமிழ் மட்டுமில்லாமல் மலையாளம், இந்தி என பல்வேறு மொழி படங்கள்ல பிஸியாக நடிச்சிட்டு வர்றாங்க. அவங்க ஒரு படத்துக்கு ரூபாய் 5 கோடி வரை சம்பளம் வாங்குவதாக கூறப்படுது. அது மட்டும் இல்லாம சினிமா, பிசினஸ் இரண்டிலையும் கோலோச்சி வரும் இந்த ஜோடியோட சொத்து மதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்லுது.